ஒரு வாரமா தம்பிக்கு ஹிமாலயா சோப்பு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி கடைசியில ஜான்சன் பேபி சோப்பை தூக்கி வாங்கிட்டு வராங்க. வேற வழி என்ன பண்றது, அதை போட்டு குளிப்பாட்ட வேண்டியதுதான். அப்புறம் காலையில எந்திரிச்சோன்னா தம்பி எல்லா பொம்மையிலையும் அள்ளிக்கிட்டு விளையாடுறேன்னு சுத்திக்கிட்டே திரிஞ்சேன். அதோட அவனை அங்கிட்டு பின்னாடியே திரிஞ்சிட்டு இருந்ததுதான் வேலை. இனிமே நம்மளுக்கு என்ன, புளிய காய போடுறதும் குத்துறதும் தான் வேலையாவே இருக்கும். ஏன்னா சமையல் அந்த அளவுக்கு இல்லை, சாப்பாடு மட்டும்தான். ஏன்னா தயிர் ஊற்றி போடுறோமா, அதனால குழம்பு வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு நாளைக்கு குழம்பு வச்சா ஒரு வாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். காலையில காய போட்டா புளிய மதியானம் ஆகுறது குத்துறதுக்கு, அப்புறம் சாயங்காலத்துக்கு வேலை வந்துடுது. இதுல எங்கிட்டு குத்துறது? அதுக்கு மேல இந்த வெயில் வேற பட்டையை கிளப்புது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் மாறி, இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் மாறுறதுதான் வேலையாவே இருந்துச்சு. இன்னைக்கு அடிச்ச வெயிலோ ஐயோ, வீட்டுக்குள்ளே இருக்க முடியல, வீட்டுக்கு வெளியிலே இருக்க முடியல. அதுக்கப்புறம் அங்கேருந்து வீட்டுக்கு பின்னாடி மரத்துக்கு முன்னாடி கூட்டிட்டு அங்கே உட்காந்துருந்தேன். அப்புறம் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. அதோட கொஞ்சம் எனர்ஜியா இருக்கணும்ல, அதனால நம்ம டியூட்டிக்கு போயாச்சு. மாதுளம்பழம் தான் கிடந்துச்சு, அதை எடுத்து உரிச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் அப்பா முலாமல்லி இல்லை வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாங்க. அவங்களுக்கு ஒரு பாய் பாய் சொல்லிட்டு கிளம்பியாச்சு.